அழகே உன் பாடு அறிவேனம்மா. இந்திரா, என்னடா? குட் மார்னிங் நிம்மதி. ஹலோ குட்டி பாப்பா, குட் மார்னிங். ஏண்டா குட் மார்னிங் சொல்லதான் எழுப்பனியா? ஏண்டா படுத்துற? இல்லடி, நேத்து நீ ரொம்ப ஆசையா கேட்டுட்டு இருந்தல எனக்கு நான்வெஜ் சாப்பிடணும் போல இருக்குன்னு. அதான் காலையிலேயே மட்டன், சிக்கன், நண்டு, ப்ரான்லாம். மட்டன், சிக்கன், நண்டு, ப்ரான்லாம் எடுத்து செஞ்சு வச்சிருக்கியா? ஐயோ தேங்க்ஸ் இந்திரன். உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் சத்தியமா கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஆனா எனக்கு ஸ்மெல்லே வரல இந்திரன். பரவாயில்ல, நீ ஏதோ சமைச்சு வச்சிருக்கல, அது போதும். வா போய் சாப்பிடலாம். இருடி, பொறுமையா கேளு. காலையிலேயே எந்திரிச்சு போய் மட்டன், சிக்கன், நண்டு, ப்ரான்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு தான் சொன்னேன். இனிமேதான் போய் சமைக்கணும். வா எந்திரிச்சு வா, 2 பேரும் சேர்ந்தே போய் சமைப்போம். டேய் டால்டா மண்டையா, எடுத்துட்டு வந்து வச்சதுக்கு தான் இவ்ளோ சீனா? நான் கூட எடுத்து சமைச்சு எனக்காக ரெடியா வச்சிருக்கேன்னு நினைச்சேன்டா. ஒன்ன போய் எனக்கெல்லாம் நீ கடைக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு தெரியாம சொல்லிட்டேன் இந்திரன். இந்த டயலாக நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். எனக்கும் எல்லாமே சமைச்சு வச்சு உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைதான். ஆனா எனக்கு சமைக்க தெரியாதுடி, உனக்கு தான் தெரியும்ல. எனக்கும் தான் சமைக்க தெரியாது. ஆனா உனக்காக விதவிதமா சமைக்கணும்னு யூடியூப்ல போய் ஒரு சேனலை தேடி தேடி கண்டுபிடிச்சு சமைச்சு கொட்டல. நீ ஒத்துக்கிட்ட பத்தியா? சமைச்சு கொட்டுன. நீ சமைச்சத நீயே சாப்பிட முடியாம சமைச்சத கீழே கொட்டுன. ஓஹோ, என்னையவே கலாய்க்கிறியா? இரு, எந்த ரூட்ல போய் உன்னை எப்படி மடக்குறேன்னு பாரு. குட்டி பாப்பா, பாத்தியா? உங்க அப்பாக்காக நான் எல்லாமே பார்த்து பார்த்து செய்யறேன். ஆனா அவன் என்னை எப்படி அசிங்கப்படுத்தி பேசுறான் பாத்தியா? இதுதான் பாப்பா நம்மளோட நிலைமை. நீயும் பொண்ணா இருந்தனா வளர்ந்து கல்யாணத்துக்கு அப்புறம் உன் ஹஸ்பண்டும் உன்னை இப்படிதான் பேசுவாங்க. நம்ம பொண்ணுங்கனாலே நம்மளுக்கு யாருமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க குட்டி பாப்பா. நிம்மதி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ பாப்பா கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? பாத்தியா, அவனுக்கு அவன் சொன்னது கூட தப்புன்னு தெரியல. ஆனா நான் உன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதான் பெருசா பேசுறான். இதுதான் பாப்பா பொண்ணுங்களோட லைஃபே. ஐயோ நிம்மதி, நான் உன்னை எதுவுமே சொல்லல. நீ ஃப்ரீயா விடு. எந்திரிச்சு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே சமைக்கலாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். குட்டி பாப்பா, பாத்தியா? நம்ம என்னதான் வேலைக்கு போனாலும் வீட்டு வேலை எல்லாமே பொண்ணுங்க தான் செய்யணும். நம்ம தான் சமைக்கணும், நம்ம தான் பாத்திரம் கழுவணும், நம்ம தான் துணி துவைக்கணும், நம்ம தான் துணியும் மடிச்சு வைக்கணும். நிம்மதி, எனக்கும் தெரியும்டி உனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய கஷ்டமா இருக்கும்னு. சரி, நீ ஃப்ரீயா விடு. நான் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு எப்படி சமைக்கிறதுன்னு இதெல்லாமே சமைச்சிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு வீடெல்லாம் கூட்டி பெருக்கிட்டு அப்புறமா உன்னை வந்து எழுப்புறேன். சரி இந்திரன், ரொம்ப தேங்க்ஸ். குட்டி பாப்பா, நீ மட்டும் பையனா இருந்தனா நீ வளர்ந்து பெருசாகி கல்யாணத்துக்கு அப்புறம் உன் வைஃபும் இப்படிதான் வேலை செய்யாம ஓபி அடிச்சு நம்மள வேலை வாங்கி சமாளிப்பாங்க. அதெல்லாம் நீ தான் சமாளிச்சு வரணும். தோ இப்போ உங்க அம்மா எனக்கு பண்றாளே அதே மாதிரிதான். இந்திரா, டேய் இந்திரா. என்னடி? டேய் பிஸியா இருக்கியா? ஆமாண்டி, போட்டோஸ்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு, எதுவும் வேணுமா? ஆமாண்டா, காஃபி போட்டேன், மறந்து கிச்சன்லயே வச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தரியா? ஏண்டி, குடிக்கிறதுக்காக காஃபி போட்டுட்டு அதை ஏண்டி கிச்சன்லயே மறந்துட்டு வந்தேன். சரி இரு, எடுத்துட்டு வரேன். என்ன இவன் ஒரு பிரெக்னண்டா இருக்குன்ற ஒரு அனுதாபிமானம் கூட இல்லாம ரொம்ப திமிரா பேசிட்டு போறான். இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியதான். இந்தாடி காஃபி எடுத்துக்கோ. குடிடி, வேலை இருக்கு எனக்கு. என்னடா அவ்வளவுதானா? ஊட்டிலாம் விட மாட்டியா? ஏண்டி, காஃபியை போய் யாராவது ஊட்டி விடுவாங்களாடி? புடிச்சு குடிடி. டேய், நான் பாப்பாவை பிடிச்சிருக்கேன்டா, எனக்கு கொஞ்சம் ஊட்டி விடுடா. நீ அப்படி பிடிக்கலனாலும் பாப்பா அங்கேயே தாண்டி இருக்கும். நழுவிட்டு ஒண்ணு ஓடிடாது. கை எடு, புடிச்சு குடி. குட்டி பாப்பா. இரு இரு இரு, ஆரம்பிச்சிடாத. ஊட்டி விட்டுட்டே போறேன். டா குடி. சூடுடா எருமை. சரி சரி சரி, பொறுமையா தரேன். டேய், சுகர் கொஞ்சம் கம்மியா இருக்குடா. கொஞ்சம் சுகர் போட்டு ஆத்தி எடுத்துட்டு வரியா? நிம்மதி, ஒரு பெரிய ஆல்பம் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குடி. போட்டோஸ் எல்லாம் இப்பதான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு டெலிவர் வேற பண்ணணும். ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கோ. குட்டி பாப்பா. போறேன். சக்கரைய போட்டு கலக்குன்னு கலக்கிட்டு வரேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். கண்டிப்பா அந்த கிஃப்ட் வேஸ்ட் ஆகாது லட்டு. நாளைக்கு என் கூட என் ஆபீஸ்ல வேலை பாக்குற காவியாக்கு பர்த்டே. நான் அந்த கிஃப்ட அவளுக்கு பிரசன்ட் பண்ணிடுறேன். அவளுக்கு அந்த கிஃப்ட் பிடிக்கும்னு ஒரு தடவை என்கிட்ட சொன்னா. அது அவளுக்கு கண்டிப்பா பிடிக்கும் லட்டு. ஏண்டா ரப்பர் பேண்ட் வாயா, என்ன தைரியம் இருந்தா எனக்கு கொடுக்க வாங்கி வச்சிருந்த கிஃப்ட உன்னோட ஆபீஸ் ஃப்ரெண்ட் காவியாக்கு கொடுப்பேன்னு சொல்லுவ? இதுக்கு நம்ம ரிவெஞ்ச் எடுக்காம எப்படி விட்டோம்? ஓகே, இன்னைக்கு எடுத்துற வேண்டியதான். அம்மா, இந்திரன், அம்மா இந்திரன், என்னால முடியல, சீக்கிரம் வாடா. நிம்மதி, வாய்ஸ் மட்டும் தான் அழுவுற மாதிரி வருது. மூஞ்சி எல்லாம் சிரிச்ச மாதிரி வச்சிருக்கடி, கொஞ்சம் அழுவு. நிம்மதி,
அம்மா முடியல இந்திரன், வயிறு ரொம்ப வலிக்குது. அம்மா நிம்மதி, என்னடி ஆச்சு? இந்திரன், வயிறு ரொம்ப வலிக்குதுடா. பாப்பா வெளியே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்டா. லூசு, பாப்பா எப்படி 4 மாசத்துல வெளியே வரும்? அது ஏதாவது ஃபால்ஸ் பெயினா இருக்க போகுதுடி. இரு, உனக்கு நான் சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன். ஃபால்ஸ் பெயினா இருந்தா சரியாயிடும். இல்லடா, எனக்கு வயிறு மட்டும் வலிச்சா பரவாயில்ல, கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுடா. எனக்கு கொஞ்சம் கை காலெல்லாம் அமைக்க விடுறியா? என்னால முடியல இந்திரன். சரிடி, நான் புடிச்சு விடுறேன். இப்போ பரவாயில்லையாடி? கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன்டா. ஆனா கொஞ்சம் இன்னும் பெயின் இருக்கு, நடக்க கூட முடியல. அதனால நைட் என்னால சமைக்க முடியாதுடா. எனக்கு பீட்சா மட்டும் ஆர்டர் பண்ணிடு. உனக்கு என்ன வேணுமோ நீ சாப்பிட்டுக்கோ. அப்படியா? சரிடி. எனக்கு இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி இருக்கு. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துதான். சந்தன், தன்மை எல்லாருமே வராங்க. எல்லாரும் ஃபேமிலியோட வராங்க. நான் உன்னை கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். நீ தான் கால்லாம் வலிக்குதுன்னு சொல்றல, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் உனக்கு அங்க போயிட்டு பீட்சா ஆர்டர் பண்ணிடுறேன். வீட்டுக்கு வந்துடும், நீ வாங்கி சாப்பிட்டுக்கோ. ஜெஸியும் வரலாம். இப்பதான் வினய் கால் பண்ணி சொன்னான். ரொம்ப நாள் கழிச்சு ஜெஸியை வர பார்க்க போறேன். என்னது, இவனோட எக்ஸ் லவர் அந்த மஞ்சள் மண்டை ஜெஸி வரலா? இவங்க 96 படம் மாதிரி தனியா 2 பேரும் போய். ஐயோ, நிம்மதி அலர்ட்டாக விடாத, இந்திரனை தனியா விடாத. நான் போயிட்டு எங்க நிம்மதியை காணோம்? நிம்மதி, நிம்மதி, இந்திரன், நான் கிளம்பிட்டேன்டா, சீக்கிரம் கிளம்பு, போலாம். என்னடி காலு கையெல்லாம் வலிக்குது, பாப்பா இப்பவே வெளியே வரப்போது, வயிறெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்னமோ அதெல்லாம் யாரோ சொன்ன மாதிரி கிளம்பி வந்து நிக்கிறேன். அது யோசிச்சு பார்த்தேன் இந்திரன். காலேஜ் கெட் டுகெதர்னு வர சொல்லிட்டேன். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வருவாங்க. நீ மட்டும் தனியா போனா நல்லா இருக்காதுல. சந்திர மாமா கூட தன்மையும் வரா. அதான் நானும் வந்தா உனக்கு ஒரு கம்பானியன்ஷிப்பா இருக்குமேன்ட்டு கிளம்பி வந்தேன் இந்திரன். என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்குங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்யே. நிறை மாத நிலவே வாவா, நடைபோடு மெதுவா மெதுவா, அழகே உன் பாடு அறிவே நம்மா. என்ன சார், பாட்டெல்லாம் பாடி அசத்துறீங்க? பின்ன இன்னும் 1 மாசம் தானே இருக்கு. அப்புறம் நம்ம கையில ஒரு குட்டி இந்திரனோ இல்ல ஒரு குட்டி நிம்மதியோ வர போறாங்க. ஆமா, உனக்கு பொண்ணு இருக்கணும்னு ஆசையா இல்ல பையனா இருக்கணும்னு ஆசையா? எனக்கு யாரா இருந்தாலும் ஓகே தான். அம்மாவும் குழந்தையும் நல்லபடியா இருந்தீங்கனாலே அதுவே எனக்கு போதும். டேய் இந்திரா, இப்பதான் எனக்கு ஞாபகமே வருது. நம்ம என்ன குழந்தைக்கு பேரே சூஸ் பண்ணலடா. ஹே ஆமால, மறந்து போயிட்டோம் பாரு. சரி வா, இப்ப சூஸ் பண்ணலாம். சரி சொல்லு, உனக்கு இப்படி பேர் வைக்கணும் அப்படி பேர் வைக்கணும்னு ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா? நிம்மதி, எனக்கு எப்படின்னா, இந்த உலகத்துல யாருமே இதுக்கு முன்னாடி அந்த பேரை அவங்க குழந்தைக்கு வச்சிருக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு பேரை சூஸ் பண்ணணும்டி. ஏண்டா, நான் பண்ற அவஸ்தை பத்தாதா? என் குழந்தைய சேர்த்து வேற அவஸ்தை பண்ணுமா? அப்படி எங்க அம்மா அப்பா யோசிச்சு தானே எனக்கு நிம்மதினு பேர் வச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் நிம்மதியே இல்லாம அந்த பேரோட சுத்திட்டு இருக்கேன். ஏய், உங்க அப்பா லெவலுக்குலாம் கேவலமா சூஸ் பண்ண மாட்டேன்டி. நான்லாம் வேற லெவல்ல சூஸ் பண்ணுவேன். அப்படியா? சரி, நீங்களே சூஸ் பண்ணுங்க. என்ன லட்சணத்துல சூஸ் பண்றீங்க நானும் பாக்குறேன். நிம்மதி, எனக்கு நம்ம குழந்தைக்கு நேச்சரா பேர் வைக்கணும்னு ஆசைடி. இப்போ ஒரு பொண்ணு பிறந்துட்டான்னு வச்சுக்கோயேன், அவளுக்கு வந்து நிலா, மலர், இதழ் அப்படி பேர் வைக்கணும்னு ஆசையா இருக்குடி. ஏண்டா, இந்த பேரையாடா இதுக்கு முன்னாடி யாருமே வைக்காத பேர் மாதிரி வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்த? உங்க அம்மா பேரே மலர் தானடா? ஏய், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்டி. அது மாதிரி நேச்சுரலிஸ்டிக்கா வேணும்னு. இரு, உனக்கு புரியல. உனக்கு நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நிலா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கல்ல, நிலா எங்க இருக்கு? வானத்துக்குள்ள இருக்கு. வானத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன? கிளவுட்ஸ். அப்ப வேணா நம்ம குழந்தைக்கு கிளவுடின்னு பேர் வைக்கலாமா? ரவுடின்னு பேர் வை, இன்னும் நல்ல பெருமையா இருக்கும். என்னடா பேரு கன்றாவே இது? கிளவுடி இல்லாமடா வைப்பாங்க? அது பிடிக்கலையா? சரி ஓகே, வேற என்ன வைக்கலாம்? ஆமா, ரெயின்போக்கு தமிழ்ல என்ன? வானவில். ஹே நல்லா இருக்குடி, வானவில்னு வச்சுட்டா என்ன? நல்லா இல்லையோ? சரி முறைக்காத, வேற பேர் யோசிக்கிறேன். ஏய், கடலுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஓஷன்டா. என்ன ஓஷனின்னு வைக்க போறியா? ஐய, கடலுக்கு இங்கிலீஷ்ல ஓஷனா? ஓஷனின்னு வச்சா கேவலமா தான் இருக்கும். சரி வேற யோசிப்போம். ஹே செம்ம ஐடியாடி. மழை பெய்யுதுல, அந்த மழையோட டிராப்ஸ் துளின்னு தானே சொல்லுவோம். பேசாம துளின்னு வச்சா என்ன? கிளின்னு வை. லூசு மெண்டல் மாதிரி பேசுறடா நீ. ஏன்டா இப்படி பேர் சூஸ் பண்ற? கருமோ. மேடம், உங்க அப்பா உங்களுக்கு நிம்மதினு பேர் வச்சதை விட நாங்க நல்லா தான் சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீ எதையுமே சொல்ல மாட்ட, சொல்ற என்னையே குறை சொல்ற. நான்லாம் பேரை எப்பவோ சூஸ் பண்ணியாச்சு. நீ என்ன பேரை சொல்லி கிளிக்க போறேன்னு பாக்குறதுக்காக தான் உட்கார்ந்திருந்தேன் இவ்வளவு நேரமா. பேரை சூஸ் பண்ணிட்டியா? என்ன பேரு? லூசு, மறந்துட்டியா? ஆனோ சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல் பிளேலிஸ்ட் சண்டே அலப்பறைகள் எபிசோட் 1 என்ன பேர் வச்சிருந்தோம் நம்ம 2 குழந்தைங்களுக்கும்?
என்ன பேரா இருக்கும்? மறந்துட்டனே. நம்ம 2 பேரோட பேரையும் சேர்த்து 2 குழந்தைங்களுக்கும் பேர் வச்சிருந்தோம்ல, அந்த பேரை தான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அட ஆமா, பையனுக்கு இந்திரன்ல ரன், நிம்மதியில நீ எடுத்து நிரன் பேர் வச்சிருந்தோம். பொண்ணுக்கு நிரணின்னு பேர் வச்சிருந்தோம். அந்த பேரை தான் சூஸ் பண்ணிருக்கியா? ஆமா பைத்தியமே, பொண்ணா இருந்தா நிரணி, பையனா இருந்தா நிரன். இல்ல, அந்த எபிசோட்லயே அந்த 2 குட்டீஸும் எனக்கு இந்த பேரை பிடிக்கலன்னு சொன்னுச்சுங்க. இந்த எபிசோட்ல இப்ப பிறக்க போற குழந்தைக்காவது வேற பேர் வைக்கலாமே. அப்ப நீயே உட்காந்து யோசிச்சுட்டு ஓஷனி, வானவில், துளி, கிளவுடின்னு. இந்திரன், டாக்டர், கங்க்ராட்ஸ் இந்திரன், உங்களுக்கு குழந்தை பிறந்தாச்சு. 1 குழந்தை இல்ல, 2 குழந்தை இல்ல, 3 குழந்தை, ட்ரிப்ளெட்ஸ் உங்களுக்கு. நிம்மதியும் நல்லா சேஃபா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க குழந்தைங்களும் வைஃபையும் பார்க்கலாம். ஓகே?